அன்பான இனிய காலை வணக்கம். நமது அரசு சிவகங்கை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை எப்பொழுதுமே ஏழை எளிய மக்களுக்கு தரமான மருத்துவ சேவையை வழங்குவதில் முன்னணியில் இருந்து வருகிறது. அந்த வகையில் கடந்த வாரங்களில் நமது மருத்துவமனையில் உள்ள திறமை வாய்ந்த மருத்துவ குழுவினர் மிகவும் சவாலான மற்றும் அரிய சில அறுவை சிகிச்சைகளை மேற்கொண்டு மருத்துவ பயனாளிகளின் உயிரை காப்பாற்றி சாதனை படைத்துள்ளனர். முக்கிய சவாலான அறுவை சிகிச்சைகள் இங்கு வெற்றிகரமாக செய்யப்பட்டுள்ளன. இப்போது இந்த அறுவை சிகிச்சை குறித்து நமது அறுவை சிகிச்சை துறை தலைவர் அவர்களும், நமது காது மூக்கு தொண்டை துறை தலைவர் அவர்களும் மற்றும் நமது நான் சிவகங்கை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் காது மூக்கு தொண்டை பிரிவில் பேராசிரியராக பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கங்கள். மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களுக்கும், மருத்துவத்துறை செயலாளர் அவர்களுக்கும், மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும், நமது மருத்துவக் கல்லூரிக்கு வழங்கியுள்ள உலகத்தரம் வாய்ந்த அதிநவீன மருத்துவ கருவிகளும் மற்றும் உள்கட்டமைப்பு வசதிகளும் தனியார் மருத்துவமனைக்கு இணையாக, இன்னும் சொல்ல போனால் அவற்றை விட மேம்பட்ட தொழில்நுட்ப வசதிகள் இன்று நமது அரசு மருத்துவமனையில் இருக்கின்றன என்பதற்கு இந்த வெற்றிகரமான அறுவை சிகிச்சைகளே சான்று. இந்த சாதனையை நிகழ்த்தி காட்டிய நமது துறை தலைவர்களுக்கும், அறுவை சிகிச்சை துறை தலைவர், மயக்கவியல் துறை தலைவர், காது மூக்கு தொண்டை துறை தலைவர் அவர்களுக்கும் மற்றும் துறை சார்ந்த மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்கள் அனைவருக்கும் நமது அனைவரின் சார்பாக என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இவர்களின் அர்ப்பணிப்பு மிக்க சேவையால் மட்டுமே இது பொதுமக்களுக்கு எங்களுடைய சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரியில் வைக்கப்படக்கூடிய வேண்டுகோள், உங்களுக்கு எந்த விதமான உடல்நலக்குறைவு இருந்தாலும் தயங்காமல் உடனடியாக நமது அரசு மருத்துவக் கல்லூரியை அணுகுங்கள். உயர்தரமான சிகிச்சையை இலவசமாக பெற நமது அரசு எப்போதும் தயாராக உள்ளது. இந்த நற்செய்தியை பொதுமக்கள் மத்தியில் கொண்டு சேர்க்கும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். நீங்க முடிவு சொல்லுங்க சார். அவங்க போட்டோ பேப்பர்ல போடலாம்னு பத்திரிகை நண்பர்கள் கேட்கறாங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் பிள்ளைகளோட போட்டோ பத்திரிகையில வரும். இந்த பிள்ளைகளை பார்த்து மற்ற குழந்தைகளை அவங்க கொண்டு வரணும். அதான் பேச அவங்க பேரண்ட்டை வர சொல்லுங்க. முக்கியமான ரோல் அவங்களுக்கு தான். அவங்க தான் ஸ்பீச் தெரபிஸ்ட், அவங்க தான் பேச்சு பயிற்சி கொடுக்குறவங்க. 2 வருஷம் குழந்தைக்கும் 145 குழந்தைகள் கொடுத்துருக்காங்க. சரி, நான் இந்த ஸ்பீச் தெரபிஸ்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து கன்ஜெனிட்டல் டெஃப்னஸ், பிறவியிலே காது கேட்காத குழந்தைங்களுக்கு நம்ம இன்ஸ்டியூட்டில் காக்லியர் இம்ப்ளான்ட் சர்ஜரி பண்ணி 2 வருஷம் பயிற்சி கொடுத்துட்ருக்கோம். இன்னொன்று இது சக்ஸஸ்ஃபுல்லாக போகிறதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா, அந்த மிஷின்ஸோட அசசரிஸ் ஏதாவது ரிப்பேர் ஆச்சு அப்படின்னாலும் அதை ஃபர்தராக நம்ம அப்கிரேட் பண்ணியும் கொடுத்துட்ருக்கோம். இந்த கிட்ட வந்து 5 இயர்ஸ் ஆயிடுச்சு நம்மக்கிட்ட சர்ஜரி பண்ணி. இவங்களுக்கு வந்து சர்ஜரி பண்ணும்போது பேட்டரி மிஷின் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அப்கிரேட் பண்ணி சார்ஜ் மிஷின்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கிட்ட வந்து சர்ஜரி பண்ணி 3 இயர்ஸ் ஆகும். ஸோ எல்லாரும் நல்லா பேசுவாங்க. இந்த பாப்பா தமிழில் ஒரு ரைம் சொல்லும், இங்கிலீஷில் ஒரு ஸ்பீச் கொடுப்பாங்க. அவங்க ஒரு தமிழில் ரைம் சொல்லுவாங்க. Good morning to all. My name is M. Abhima. இன்பத் தமிழ், தமிழுக்கும் அமுது என்று பெயர். அந்த தமிழ் என்பது உயிருக்கு நேர். தமிழுக்கு நிலவென்று பெயர். இந்த தமிழங்கள் சமூகத்தில் உழவுக்கு நீர். தமிழுக்கு மனவென்று பெயர். இந்த தமிழங்கள் வாழ்வுக்கு நிரூபித்த ஊர். Trees. The banyan is the largest of trees. The people give us in the breeze. The coconut grows up straight and tall. The neem trees fruits are very small. The tamarind give us pleasant shadow. The date leaf is as sharp as a blade. The teak trees give us useful wood. The mango proves that it's good. Thank you. Abhima. அபிமாவா? வயசு என்னம்மா? 11.
என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? 6th standard. ஓகே ஓகே சார். நீ பேசு. பேர் சொல்லு. Person. தர்ஷனா ஐயா ஐயா ஓய்வா இல்லம்மா ஓய்வா மனமே ஏய்வா மனமே கொண்டிவா தோசம்மா தோசம்மா ஐஸ் மாவு துத்து தோசை அப்பாட்டு 4 அம்மாட்டு 3 அண்ணட்டு 2 பாப்பாட்டு 1 ஆமனு 10. இவங்களோட ஸ்பீச் கிளாரிட்டி வந்து அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து அவங்க பண்ணி 5 years ஆகுது. இந்த கிட்டோட ஸ்பீச் கிளாரிட்டி புவராக இருக்குங்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா அவங்க பண்ணி 3 years ஆகுது. ஸோ ஏஜ் ஆக ஆக ஸ்பீச்சோட கிளாரிட்டி அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே இம்ப்ரூவ் ஆகும். இவங்கள மட்டும் நீங்கள் எக்ஸாம்பிளாக எடுத்துகிட்டு இம்ப்ளான்ட்னா இப்படி தான் இருக்குங்கிற மாதிரி எந்த ஒரு இதுவும் கிடையாது. டிசபிலிட்டிலேயும் 100% நம்ம ஃபுல்லாக நார்மலாக கொண்டு வர்றது இந்த டெஃப்னஸ் மட்டும்தான். ஸோ அது காக்லியர் இம்ப்ளான்ட் மூலமாக மட்டும்தான் நம்மளால கொண்டு வர முடியும். இது வந்து எக்ஸ்டர்னல் டிவைஸ், வெளியில வைக்கிறது ரிசீவர். உள்ள வந்து ஆபரேஷன் பண்ண கருவி வந்து தோலுக்கு அடியில மண்டையோட்டுக்கு வெளிப்பகுதியில் இருக்கும். அது ஹீல் ஆகி 2 வாரம் கழிச்சு இந்த டிவைஸ் அப்ளை பண்ணி இது வழியா நம்ம இது சவுண்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவோம். அதை கேட்டு அவங்க கொஞ்சமா ட்ரெயின் ஆகி ஸ்பீச் தெரப்பி நல்லா கொண்டு வந்துடுவாங்க. சார் வெளியே ஆப்ரேஷன் பண்ணா அது எவ்வளவு செலவாகும்? 10 ல இருந்து 15 லட்சம் ஆகும் சார். இந்த மிஷின்ஸ்லாம் எவ்வளவு காஸ்ட்லி சார்? மிஷின் வந்து அதே சார் ஒரு 7-8 லட்சம் வந்துடும் சார் மிஷின். இது எல்லாமே நம்ம அரசாங்கத்துல ஃப்ரீயா தான் சார் கொடுக்குறாங்க. சார் நம்ம 145 145 கேஸ் பண்ணியிருக்கோம் சார். இந்த வருஷம் கூட நான் 5 கேஸ் பண்ணியிருக்கோம் சார். இந்த மிஷின்ஸ் எப்படி சார் சப்போஸ் ப்ராப்ளம்னா ரீப்ளேஸ் எல்லாமே ஃப்ரீயா பண்ணி கொடுத்துறாங்க சார். ரீப்ளேஸ்மென்ட் அக்சஸ் அப்போ சர்ஜரி பண்ற மாதிரி வரும். இல்ல சார், வெளியில உள்ளதான் சார் ப்ராப்ளம் வரும். அதை நான் ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் சார். உள்ள உள்ளது பெர்மனன்ட் சார், லைஃப் லாங் சார். நல்லா ரீசார்ஜ் ஒரு பக்கம் மட்டுமா சார்? சார் ஒரு பக்கம் மட்டுமா? உள் பக்கம் ஆபரேஷன் பண்ணி இப்போ பேட்டரி மிஷின் இந்த பாப்பாவுக்கு இதே மாதிரி மிஷின் பண்ணி வாங்கிட்டாங்க. இப்போ சர்ஜரி பண்ற குழந்தைங்களுக்கு கவர்மெண்ட் டெண்டர்ல வந்து சார்ஜ் மிஷினே வந்துட்டு இருக்கு. ஸோ பேட்டரி வாங்கணுங்கிற அவசியம் இல்லை. இருந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லா இருக்கு. இப்போ 1 மீதம் இடது சைடு 20 நாளாக வந்து இருந்துச்சு. இப்போ ஆப்ரேஷன் பண்ணி 1 வருஷம் ஆச்சு. நான் நல்லா இருக்கேன். பண்ணி அந்த எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. பேர் என் பேர் கல்யாணி, மேலூர். நாங்கள் வந்து பரமக்குடி. என் பாப்பாவுக்கு வந்து பிறந்ததுலேருந்து காது சுத்தமாக கேட்குது. 4 வயசில் தான் கண்டுபிடிச்சோம். அதுக்கப்புறம் மதுரை ஜிஹெச்சில் எல்லாம் டெஸ்ட் பண்ணிவிட்டு எங்களுக்கு கிட்ட இருந்ததுனால சிவகங்கையில் பண்ணோம். சிவகங்கையில் கவர்மெண்ட் வந்து இந்த ஸ்கீம் எங்கள் சக்திக்கு வந்து 10 லட்சம் கட்டி ஆப்ரேஷன் பண்ண முடியாது. அதனால் கவர்மெண்ட் கொடுத்த உதவியினால் பாப்பாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணி மிஷின் கவர்மெண்ட்டே எங்களுக்கு ஃப்ரீயாக எல்லாமே செஞ்சாங்க. அதுக்கப்புறம் பயிற்சி கொடுத்து கவர்மெண்ட்டே எல்லாத்தையும் எங்களுக்கு பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ பாப்பா நல்லா பேசுகிறாங்க, படிக்கிறாங்க, எல்லாமே செய்கிறாங்க. பாப்பா அப்படியே ஒரு பாட்டு படிச்சு பாப்பா அந்த ரைம்ஸ் சொல்லுப்பா, ஏதாவது ரைம்ஸ் சொல்லு. இன்பத்தமிழ் தமிழுக்கும் அமுது என்று பேர். அந்த தமிழ் இன்பத் தமிழங்கள் உயிருக்கு நேர். தமிழுக்கு நிலவென்று பேர். இன்பத் தமிழங்கள் சமூகத்தி விளைவுக்கு நீர். தமிழுக்கு மனவென்று பேர். இன்பத் தமிழங்கள் வாழ்வுக்கு நிரூபித்த ஊர். பாரதிராசன். தேங்க்யூ. எம் அபிமா, 6th standard A2.